மோடி அவர்கள் பொய்களை கூறுவார் அப்படிங்கிறது பொது புத்தியில இருக்கிறது. இரண்டாவது, பிரஸ் மீட்டே பண்ண மாட்டார். இந்த ரெண்டையும் திருவாளர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தெளிவாக அதை அரசியல் யாரும் படுத்தக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆச்சரியங்களை கடந்து புதிதாக வந்திருக்கிறவர்களை குற்றச்சாட்டு கூண்டலை ஏத்தாமல் எவ்வளவு மாண்போடு அரசியல் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு வேறு உயிரோட பொண்ணு புதைச்சதுக்கு அப்புறம் 5 நாட்களுக்கு அப்புறம் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு வீடியோ போட்டு சிஎம் வம்புக்கு இழுக்கிறார். திருவாளர் விஜய் அவர்களே, தமிழகத்தின் மோடியா நீங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி நேற்றைய உங்களது வேலூர் மாநாட்டில் இருந்து தெள்ளத் தெளிவாக அந்த கேள்வி எழுந்து கொண்டே வருகிறது. திருவாளர் விஜய் அவர்களே, தமிழகத்தின் மோடியா நீங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி நேற்றைய உங்களது வேலூர் மாநாட்டில் இருந்து தெள்ளத் தெளிவாக அந்த கேள்வி எழுந்து கொண்டே வருகிறது. இதற்கான காரணம், ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்க எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு சில விதமான குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களை நினைவூட்டுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை. இது எதற்கு அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த விடை கிடைக்கும். தொடர்ந்து இணைந்தது. திரு விஜய் அவர்கள் மோடி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அப்படின்னு பிஜேபியினோட பி டீமா ஏ டீமாங்கிற தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்குங்கிற சூழ்நிலையில திரு விஜய் அவர்களையும் மோடி அவர்களையும் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றி பிணைந்து இணைந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. மோடி அவர்கள் என்றைக்குமே 2 விஷயங்களை தெளிவாக பண்ணுவார். ஒண்ணு, தொடர்ச்சியாக பொய்களை கூறுவார் அப்படிங்கிறது பொது புத்தியில இருக்கிறது. இரண்டாவது, பிரஸ் மீட்டே பண்ண மாட்டார். இந்த ரெண்டையும் திருவாளர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பொய்க்கதைகளையும் கட்டுக்கதைகளையும் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்களையும் முன்னெடுத்து வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதே மாதிரி கேள்விகளை கண்டு அஞ்சி நடுங்குகிறார். ஒட்டுமொத்தமான முதல் மந்திரியில இருந்து எதிர்கட்சி தலைவர்ல இருந்து அத்தனை அரசியல் தலைவர்களும் ஒரு மாநாடுகளை நோக்கி மைய மண்டபத்துல பெரிய சம்மிட் கான்க்ளேவ் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்க கேள்விகளை நேரடியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில கூட திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பண்ணையூர் பங்களாவுக்கு அத்தனை ஊடகவியலாளரையும் கூப்பிட்டு கேமரா எதுவுமே இல்லாம கேள்வி பதில்களை வெறும் அவர்களுக்குள்ள ஒரு டீ பார்ட்டி டிஸ்கஷன் மாதிரி நடத்தி முடித்து அனுப்புனதுதான் வரலாறு. அப்போ இந்த இரண்டுமே மோடி அவர்களுடைய பிளஸ் பாயிண்டா நெகட்டிவ் பாயிண்டாங்கிறது தமிழக மக்களை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு விவாதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு விஜய் அவர்கள் அதே மோடி அவர்களுடைய அந்த ஃபார்மட்டை எடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களை மிஞ்சி விடுவார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த பார்வையும் இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம், நேற்று வேலூர்ல அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்டடாக எழுதி கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் மனப்பாடமாக தெள்ளத் தெளிவாக எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல சென்டிமெண்டா பேசணும், எந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக குரலை உயர்த்தி பேசணும்ங்கிற எல்லாத்தையுமே தெள்ளத் தெளிவாக எழுதி கொடுக்கறத சின்ன புள்ள கூட பிசுறு தட்டாம சின்ன புள்ள மாதிரி அவ்வளவு அழகா ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். முதற்கண் அதற்கு பாராட்டுக்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சக்தி தமிழக குழந்தைகள் விஜய் அவர்கள்ட்ட இருந்து கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஏன்னா அப்படி மக்கப் பண்ணி அப்படி அழகாக ஒப்புவித்தீர்கள் என்றால் 100க்கு 110 மதிப்பெண்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நிதர்சனமா கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதை தமிழக மாணாக்கர்கள் தெள்ளத் தெளிவாக விஜய் அவர்களிடம் கற்றுக்கொள்ளணும். இரண்டாவதாக, எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை வேலூர்ல கட்டி அவிழ்த்திருக்கிறார். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இது எதிர்கட்சியாக நீங்கள் அனுபவக்கூடிய திமுகவோ அதிமுகவோ பாமகவோ எந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டத்தை சொல்லியிருந்தாலும் அது தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. ஏன்னா 41 பேர் உயிர் இழந்த அந்த சூழ்நிலையில கூட உங்களால பிரஸ் மீட் பண்ண முடியாம
பதறி துடித்து ஓடுனதுதான் இன்றைக்கு வரலாறாக பதியப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் அந்த மக்களிடம் நிற்காமல், அந்த மக்கள் கடைசி வரைக்கும் சென்று சேராமல், அவர்களுக்கான ஆறுதல்களை கூட அவர்களை பஸ் ஏத்தி கரூர்ல இருந்து நேரடியாக கொண்டு போய் பனையூர்ல வச்சு பார்த்த வரலாறு இருக்கும் போது, நீங்கள் இதே முதலமைச்சர் எந்த ஒரு அரசியல் தலைவரும் அவர்களுக்கான தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு ஒரு மாண்போடு ஒரு அரசியல் பண்ணுன முதலமைச்சரை பார்த்து ஏன் எங்களை மாட்டி விட்டீர்கள் அப்படின்னு வேலூர்ல கேக்குறீங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொய் இது. அப்போ இன்றைக்கு இந்த காணொலியை நீங்க பாருங்க. இதுல தெள்ள தெளிவாக தெரியும் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தெளிவாக அதை அரசியல் யாரும் படுத்தக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆச்சரியங்களை கடந்து புதிதாக வந்திருக்கிறவர்களை குற்றச்சாட்டு கூண்டுல ஏத்தாமல் எவ்வளவு மாண்போடு அரசியல் பண்ணியிருக்கிறான்னு இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க சொல்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலியில தெளிவாக கூறுற மாதிரி தான் முதலமைச்சர் அவ்வளவு கண்ணியத்துடன் ஒரு அரசியலை பண்ணியிருக்கிறார். நீங்கள் என்னதான் உங்களுக்கு திமுக அரசியல் எதிரியாக இருந்தால் கூட அவ்வளவு பெரிய 41 பேர் உயிரிழப்பிற்கு நீங்கள் காரணமாக காட்டினீர்கள் அப்படின்னு வேலூர்ல அத்தனை மக்கள் முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பொய்யை கட்டமைத்தீங்க. ஆனால் இதற்கு நீங்க 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் அமைதியாக வீட்டில் படுத்து உறங்கி விட்டு நேரடியாக களத்திற்கும் செல்லாமல், களத்திலையும் நிற்காமல், பேட்டியும் கொடுக்காமல் 5 நாட்களுக்கு அப்புறம் நீங்க போட்ட வீடியோ என்ன தெரியுமா? அதையும் மக்களுக்கு இதை காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. சரிங்களா? விஜய் அவர்கள் என்ன கூப்பிடுறாரு? சிஎம் சார், நேரடியா ஏட்ட போதுங்க, என் ரசிகர்கள் கிட்ட வச்சுக்கிடாதீங்க, என் தொண்டர்கள் கிட்ட வச்சுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு துணியில திரு விஜய் அவர்கள் வம்புக்கு இழுக்கிறார் சிஎம் அவர்களை. அப்போ சிஎம் அவர்கள் மாண்போடு மிக முக்கியமாக அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில கூட அரசியல் பண்ணாம தவிர்த்து விட்ட ஒரு புது கட்சியினுடைய தலைவரை, அதே புது கட்சி தலைவர் 5 நாளைக்கு அப்புறம் 41 பேர் உயிரோட கொன்னு புதைச்சதுக்கு அப்புறம் 5 நாட்களுக்கு அப்புறம் அமைதியாக இருந்து விட்டு ஒரு வீடியோ போட்டு சிஎம் வம்புக்கு இழுக்கிறார். இதுதான் வரலாறு பூர்வமாக உண்மையாக பதியப்பட்டிருக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அப்புறம் திருப்பி வேலூர்ல இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டுறீர்களே அப்படின்னா, மோடி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவர்களுங்கிறதுக்கு RSS சித்தாந்தத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல் பேரில் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யை பரப்புகிறார் அப்படின்னு பொது வழியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்ல தவறா அப்படிங்கிறத இதே தமிழக மக்கள் பகுப்பாய்வு பண்ணட்டுங்கிறது என்னை போன்றவர்களுடைய வேண்டுகோள். இரண்டாவதாக, மிக முக்கியமாக, மோடி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றோடு ஒன்று சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம். பிரஸ்ஸை என்றைக்குமே 2 பேரும் மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ 41 பேர் உயிரிழந்தது அன்றைக்கும் அவரை பிரஸ்ஸை மீட் பண்ணாம குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டில் போய் படுத்து தூங்கி 5 நாளுக்கு அப்புறம் தான் திருப்பி வெளியில வந்தார். 75 நாட்களுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டே வெளியில வந்தார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இங்க தமிழகத்துல நேரடியாக, அதுவும் அங்க தெள்ள தெளிவாக வேலூர்ல கூறுறார், வெற்றி பெற்று சிஎம் சேருக்கு போனதுக்கு அப்புறம் நான் கிராமமாக வருவேன். அப்ப அவர் தெளிவாக என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழக தேர்தல் 2026 234 தொகுதிக்கும் நான் வரமாட்டேன். நேரடியாக வீடியோ கான்பரன்சிங்ல இல்ல வீடியோ போடுவேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நேரடியாக எனக்கு வாக்க மட்டும் விஜய், எல்லா வீட்லயும் விஜய் விஜய் விஜய்னு இருக்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சியையும் தவிர்த்து விட்டு விஜய் அவர்களுக்கு வாக்கை மட்டும் செலுத்துங்கள். வீடியோ கான்பரன்சிங்ல அவர் ஓட்டு கேட்பார். வெற்றி பெற்று நேரடியாக சிஎம் சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் கேரவன்ல உட்கார்ந்து சந்திப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ தமிழக மக்களை எவ்வளவு பெரிய
ஒரு வன்மமாக எவ்வளவு பெரிய ஒரு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக திரு விஜய் அவர்கள் அரசியல் பண்ண துணிகிறார் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நேற்றைய வேலூர்ல கூட்டத்துல இருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. ஒட்டுமொத்த அறிவார்ந்த தமிழ் சமூகமே இது விஜய்க்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக நான் இந்த பதிவை இருங்கல. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் முன்னாடி இந்த பகுப்பாய்வை கொண்டு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா மறதி என்பது தேசிய வியாதி. ஸோ நம்ம எல்லாத்தையும் மறந்து கொண்டு செல்றதுனால ஏதோ ஒரு விதமான பின்னி பிணையப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள் தமிழக அரசியலுக்குள்ள நடக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இது நான் கூறியதுல தவறு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன தவறுன்னு சொல்லுங்க, அதற்கு நான் நேரடியாக ரிப்ளை செய்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.